ஹலோ நண்பீஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நம்ம எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் பைக்கோ ட்ரீம் காரோ வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பட்ஜெட்லாம் போட்டிருப்போம். ஷோரூமுக்கு போனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் நம்ம போட்ட பட்ஜெட்லேருந்து ஒரு 10,000 ஒரு 50,000 வரைக்கும் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும்ட்டு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு, லோனு, இஎம்ஐ ப்ராசஸ்ஸு, டாக்குமெண்ட் சார்ஜஸ், இந்த மாதிரி நிறையவே நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் இன்சூரன்ஸ்னால் என்ன, எப்படி கரெக்டாக பார்த்து வாங்கணும், நம்ம லோன் எடுக்க போகிறோம்னா அதை எப்படி ப்ராப்பராக பார்த்து வாங்கணும், உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை எப்படி கம்மி பண்ணுறது, இஎம்ஐ பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ லென்த்தாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் பே பண்ணுற ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது தான். ஸோ இதுக்கு மேலே டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம லோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லோனில் ரொம்ப முக்கியமான 2 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களோட சிபில் ஸ்கோர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்க போகிற லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளாட் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை வந்து ரெடியூசிங் இன்ட்ரெஸ்ட்டான்னு பார்க்கணும். ஸோ முதல்ல சிபில் ஸ்கோர் அப்படின்னா என்னென்னா, அதுதான் உங்களுடைய பேங்கிங் ரிலவெண்ட்டான ஜாதகம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுடைய கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது லோன் வாங்கிட்டு அதை ரீபே பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கும். யூஸ்வலாக சிபில் ஸ்கோர் 750+ இருந்தால் ரொம்ப நல்லது. இதோட மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 900 தான் இருக்கும். உங்களோட ஸ்கோர் வந்து ஒரு 750க்கு மேலே இருந்தால் ரொம்ப நல்லது. 650+ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஷோரூம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சிபில் ஸ்கோர் என்ன அப்படின்றது நிறைய ஃப்ரீ ஆப்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் செக் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாங்க போகிற லோனுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் வந்து ஃப்ளாட் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை ரெடியூசிங் இன்ட்ரெஸ்ட்டான்னு பாருங்கள். முதல்ல ஃப்ளாட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபாய் கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 5 லட்சத்தில் ஒரு 2 லட்சத்தை நீங்கள் திருப்பி கட்டிட்டீங்க. ஆனாலும் உங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வாங்கினா அந்த 5 லட்சத்துக்கு தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், நீங்கள் அன்டில் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி முடிக்கிற வரைக்கும். இதே ரெடியூசிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, நீங்கள் பே பண்ண ஒரு 2 லட்சம் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 3 லட்சத்துக்கு தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ 5 லட்சத்தில் நீங்கள் 2 லட்சம் பே பண்ணிட்டீங்க, 3 லட்சத்துக்கு தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ நீங்கள் லாஸ்ட் இஎம்ஐ பே பண்ணும்போது உங்களோட லாஸ்ட் இஎம்ஐயில் என்ன அமௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கோ அதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடியூசிங் இஎம்ஐ பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய பெனிஃபிட் இருக்குது. நெக்ஸ்ட், இந்த லோனில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஷோரூமே கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஷோரூமில் கொடுக்குற லோன்ஸ் வந்து பெஸ்ட்டு தான். ஆனால் இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு சேலரி அக்கௌண்ட் இருக்குது, இல்லை நீங்கள் ஒரு வரவு செலவுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அந்த பேங்க்லலாம் ஒரு தடவை விசாரிச்சுட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எதில் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம் பெஸ்ட்டாக இல்லை வந்து உங்களுடைய ஓன் பேங்க் வந்து பெஸ்ட்டா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதன் மூலிமா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் அமௌண்ட்டை கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். இப்போ நம்ம இன்சூரன்ஸ்க்கு வருவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கும்போது ஒரு 10,000 வரைக்குமே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி வரும். பைக்குக்கு, காருக்கு அதை விட ரொம்ப அதிகமாகவே வரும். ஸோ இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்சூரன்ஸ் வந்து 0 டிப்ரிசியேஷனில் போடுறாங்களா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ 0 டிப்ரிசியேஷன் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு இன்சூரன்ஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட வண்டி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு 1 இயர் கழிச்சு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷனுக்கான காஸ்ட்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டு உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு ஒரு 50% வரைக்கும் தான் வந்து இன்சூரன்ஸே கொடுப்பாங்க. ரிமைனிங் 50% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கை காசுலேருந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதே நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது 0 டிப்ரிசியேஷன் பேஸ் பண்ண இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா 100% காஸ்ட் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. இன்க்ளூடிங் டயர் வியர் ஆனதுலேருந்து பிளாஸ்டிக்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது ஒருவேளை நீங்கள் ரொம்ப புதுசாக காரோ பைக்கோ வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்காச்சும் இனிஷியலாக உங்களுக்கு ஷோரூம்லேருந்து கொடுக்குறப்போ ஒரு 5 இயர்ஸ்க்காச்சும் இன்சூரன்ஸ் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்சூரன்ஸ் அது இந்த 0 டிப்ரிசியேஷனாக இருந்தால் கொஞ்சம் பெட்டர். கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் இது போட்டுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு, இன்சூரன்ஸில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களா இல்லை காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களா தான். மோஸ்ட்டாக நீங்கள் புதுசாக வண்டி வாங்குறீங்க அப்படின்னா அதில் மோஸ்ட்டாக காம்ப்ரஹென்சிவ் தான் போட்டு தருவாங்க. ஸோ இதில் ஆனால் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு எது பெட்டர் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ தேர்ட் பார்ட்டி வந்து காசு கம்மியாக இருக்கும், காம்ப்ரஹென்சிவ் வந்து காசு அதிகமாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் ஒரு வேளை ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, நீங்கள் யார் மேலே போய் இடிச்சிட்டிங்க, இல்லை இன்னொரு வெஹிக்கிள் மேலே போய் உங்களோட வெஹிக்கிள் மோதிடுச்சு அப்படின்னாலும் உங்களோட ஆப்போசிட்டில் நீங்கள் யாரை போய் இடிச்சிங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த விதமான கிளைமுமே கிடைக்காது. உங்களோட பைக்கோ காரோ நீங்கள் தான் உங்களோட சொந்த செலவில் பார்த்துக்கணும், இன்க்ளூடிங் ஹாஸ்பிட்டல் அந்த எல்லாமே. ஓகேங்களா? ஆனால் இதே காம்ப்ரஹென்சிவ் அப்படின்றது போட்டிங்கன்னா உங்களுக்கும் சேர்த்து தேர்ட் பார்ட்டியில் நீங்கள் யார் மேலே போய் இடிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கும் சேர்த்து உங்களுக்கு வந்து கிளைம்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக புது கார் பைக்லாம் வாங்கும்போது உங்களுக்கு காம்ப்ரஹென்சிவ் தான் போட்டு தருவாங்க. பட் நம்ம வந்து ஏதாவது பேரம் பேசணும், பார்கெனிங் பண்ணணும், அப்போ இன்சூரன்ஸை குறைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்ட் பார்ட்டி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த சமயத்தில் நீங்கள் அந்த பணத்தை பார்க்காம காம்ப்ரஹென்சிவாக போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு உங்களுக்கு அந்த காம்ப்ரஹென்சிவாக இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட்டு, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிக்கிறது இந்த கிளைம் ப்ராசஸில் தான். இன்சூரன்ஸை எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு தெரியாமல் மாட்டிக்கிறது தான். முக்கியமாக இன்சூரன்ஸை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வேளை உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஒரு வேளை ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து உங்களோட காரோ பைக்கோ மூவ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு வீடியோ ஃபோட்டோஸ் அந்த ஈவெண்ட்டில்
அந்த இடத்துல நடந்ததை அப்படியே கவர் பண்ணுங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் வேற ஒரு வெஹிக்கிள் மேலே மோதி இருக்கீங்க அப்படின்னா அதோட நம்பர் பிளேட்லேருந்து அதோட லொகேஷன்லேருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எஃப்ஐஆர் காப்பீஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் கம்பெனிஸில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள ஆக்சிடென்ட் 24 ஹவர்ஸ்க்குள்ள ஒருவேளை எஃப்ஐஆர் காப்பிலாம் கேட்கல அப்படின்னா நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி என்னவோ அதோட கஸ்டமர் கேர் கால் பண்ணி முதல்ல இந்த இன்சூரன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க, அதை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த ப்ராசஸ்க்கு இதெல்லாம் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்சிஸ் ஒரு சில கராஜ் கூட டைப் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் இதுக்கான இன்சூரன்ஸ் இதெல்லாமே சர்வீஸில் கிடைச்சிடும். ஒருவேளை உங்களுக்கும் ஷோரூமுக்கும் ரொம்ப தூரமாக இருக்குது, பக்கத்தில் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி டைப் பண்ணியிருக்க ஏதோ ஒரு கராஜ் இருக்குது அப்படின்னா அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ₹1 கூட நீங்கள் செலவு பண்ணாமல் மோஸ்ட்டாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியை பே பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த கிளைம் ப்ராசஸ் கரெக்டாக பண்ணுங்கள். தேர்ட் பார்ட்டி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹1 கூட கிளைம் ஆகாது. உங்களுக்கு நீங்கள் யார் மேலே இடிச்சிங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஆகும். ஒருவேளை நீங்கள் யார் மேலே இடிக்கல, மரத்தில் முட்டிட்டேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் மேலே மரத்துலையோ இல்லை வந்து ஏதோ ஒரு பழத்துலையோ நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் உங்களுக்கு எதுவுமே கிளைம் ஆகாது. ஸோ மோஸ்ட்டாக காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் அந்த 5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஷோரூமில் கொடுத்த இன்சூரன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கூட இதை ட்ரை பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 விஷயம் தான் உங்களுடைய ஒரு 10,000 50,000 வரைக்கும் சேவ் பண்ண போது. இது காரை பொறுத்து ப்ரைஸை பொறுத்து கம்ப்ளீட்டாக டிஃபர் ஆகும். ஸோ நான் சொல்கிறது ஒரு ஜென்ரலான ஒரு காசு தான். ஃபைனலாக ஒரு சின்ன டிப்ஸ், நீங்கள் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாங்க போகிறீங்க, பைக் வாங்க போகிறீங்கன்னா லோன் இஎம்ஐ கால்குலேட்டர்னு நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. அதில் உங்களுடைய நீங்கள் என்ன வண்டி வாங்க போகிறீங்க, அதுக்கு நீங்கள் எவ்வளோ லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்றத முன்கூட்டியே கொஞ்சம் கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களோட இஎம்ஐ உங்களோட மாத சம்பளத்தில் 30% மேலே போகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வண்டி வாங்க போகிறீங்களோ அதோடைய 30 to 40% நீங்கள் வந்து டவுன் பேமெண்ட்டாக கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது உங்களோட இஎம்ஐயை ரொம்பவே ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் உங்களோட லோன் அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாக ரொம்ப அதிகமாக போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு 2 to 3 இயர்ஸ்க்குள்ள அதிகபட்சம் சீக்கிரமாக எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக கட்டி முடிச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே குறையும். நெக்ஸ்ட் இந்த இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ் எடுங்க. ஏன்னா காருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்சூரன்ஸ் செலவு பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒருவேளை காசு கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சில விஷயம்லாம் கிளைமே ஆகாது, அந்த மாதிரி இன்சூரன்ஸ்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ப்ராப்ளமாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது புதுசாக வண்டி வாங்க போகிறாங்கன்னா அவங்களும் பணத்தை சேவ் பண்ணுறோம் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. இது ஆட்டோ பாக்ஸ் தமிழ். வண்டியில் போனால் ஹெல்மெட் போடுங்க, காரில் போனால் சீட் பெல்ட் போடுங்க. ஸ்டே சேஃப், டிரைவ் சேஃப், பை.